அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவீஸ் கிச்சன். இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு மண் பாத்திரத்தில் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நம்ம கழுகி அறுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் தேங்காய், வெங்காயம், புளி இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சனையும் ஒரு ஸ்பூன் இன்னும் 1.5 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டு இந்த வெண்டைக்காயை போட்டு நல்லா வணக்கிக்கிறோம். இந்த வளவளப்பு தன்மை போகணும். இப்போ தக்காளி வெங்காயத்தை அரைச்சிட்டு அதில் மல்லித்தூள், மிளகாத்தூள், தென் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். மீன்வைல் நம்ம தக்காளியும் அதோட ஆட் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சிட்றோம். இப்போ வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வணங்கியிருக்கணும். அதை எடுத்துட்டு நம்ம அதே மண் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டு பொரிஞ்சிடணும். பொரிஞ்ச பின்னாடி நம்ம சின்ன வெங்காயம், தென் கருவேப்பிலை, வெள்ளை வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வணக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருங்க. அது ஜாரையே தண்ணி ஊற்றி கழுகி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு தென் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொதி வரும்போது நம்ம வணக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட குழம்பு கொதித்து இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது உங்களோட டேஸ்டியான வெண்டைக்காய் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.